ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் கூட கிராமரே தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்களே ஒரு சென்டென்ஸை எழுதி பேச ஆரம்பிக்க போகிறீங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்ட் 1. இப்பொழுது நடக்கக்கூடிய ஒரு செயலை பற்றி பேசுவது தான் என்ன அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. நீங்கள் டென்சஸை கற்றுக்கிறதுக்கு பேசிக்லேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். இப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் 2 இருக்குது. சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியராக கற்றுக்கணும். இப்போது ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், சப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட், நேம். இந்த 8ம் தான் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட். நம்ம கிராமராக கரெக்டாக கற்றுக்கணும் அப்படின்னா பேசிக்காக இருக்கக்கூடிய 2 விஷயங்களில் சப்ஜெக்ட் ஒன்று, வேர்ப் ஒன்று. இந்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, இப்போது இந்த எல்லா சப்ஜெக்ட்டும் நான் அப்படியே உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன் பாருங்கள். ஐ அப்படின்னா நான், வி அப்படின்னா நாம், யூ அப்படின்னா நீ அல்லது நீங்கள், தே அப்படின்னா அவர்கள், ஹீ அப்படின்னா அவன், ஷீ அப்படின்னா அவள், இட் அப்படின்னா அது, நேம் அப்படின்னா பெயர். இந்த 8ம் தான் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட். எந்த ஒரு சென்டென்ஸுக்கும் ஃபர்ஸ்டில் வரக்கூடியது இந்த சப்ஜெக்ட் தான். இது உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிடுச்சா? இப்போது நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வேர்ப். வேர்ப் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல்களை பற்றி நம்ம பேசுகிறது தான் என்ன அப்படின்னா வேர்ப். இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் ஓடினேன், நான் நடந்தேன், நான் சாப்பிடுகிறேன், நான் உட்கார்ந்திருக்கிறேன், நான் எழுந்திருக்கிறேன், நான் பாடினேன், நான் நடனமாடினேன். இந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய செயல்களை பற்றி நம்ம பேசுகிறது தான் என்ன அப்படின்னா வேர்பு. ஸோ எந்த ஒரு சென்டென்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வேர்பு. சப்ஜெக்டும் வேர்பும் நமக்கு என்ன சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் நம்ம ஒரு சென்டென்ஸை கரெக்டாக நம்ம பேசவும் எழுதவும் முடியும். இப்போ அடுத்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். எந்த ஒரு டென்ஸும் நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரியணும். அதை பற்றி நம்ம கற்றுக்கணும். இப்போ பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மொத்தம் 4 ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ், நேர்மறை வாக்கியம். நெக்ஸ்ட் ஒன் நெகட்டிவ் சென்டென்ஸ், எதிர்மறை வாக்கியம். தேர்ட் ஒன் பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ், நேர்மறை விசாரணை வாக்கியம். நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ், எதிர்மறை விசாரணை வாக்கியம். இந்த 4 ஸ்ட்ரக்சரில் நாம் இன்னைக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ் இதை தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். பாசிட்டிவ் சென்டென்ஸ் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படின்னா கவனமாக கவனிங்க. ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்டும் ப்ளஸ் வேர்ப். இது V1 ஃபார்மில் தான் இருக்கும். இப்போ ஒரு எந்த சென்டென்ஸ்லையும் நமக்கு ஃபர்ஸ்ட் வரக்கூடியது என்ன அப்படின்னா சப்ஜெக்ட். அது கூட நமக்கு அடுத்து வர வேண்டியது வேர்ப். இப்போது சப்ஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸில் ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்ட் கூட ப்ளஸ் வேர்ப் வரணும். இது V1 ஃபார்மில் இருக்கணும். இப்போது பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் ஹீ, ஷீ, இட், நேம் இந்த சப்ஜெக்ட் கூட ப்ளஸ் வேர்ப். இது V1 ஃபார்மில் இருக்கணும். ப்ளஸ் அது கூட என்ன வரணும் அப்படின்னா எஸ், இஎஸ், ஐஇஎஸ். நம்ம பயன்படுத்தக்கூடிய வேர்போட ஸ்பெல்லிங்கை பொறுத்து இந்த எஸ், இஎஸ், ஐஇஎஸ் சேஞ்ச் ஆகும். நம்ம அதை கவனமாக கவனித்து நம்ம எழுதணும். இப்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். நான் வருகிறேன், நான் வருகிறேன். நாங்கள் வருகிறோம், நாங்கள் வருகிறோம். நீ வருகிறாய், நீ வருகிறாய். அவர்கள் வருகிறார்கள், அவர்கள் வருகிறார்கள். இந்த 4 சென்டென்ஸுக்கும் இங்கிலீஷில் எப்படி நம்ம கரெக்டாக நம்ம சென்டென்ஸ் நம்ம சொல்லணும்,
இங்கிலீஷில் எப்படி நம்ம கரெக்டாக சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் இருக்கிறது நான் வருகிறேன். இதில் சப்ஜெக்ட் எது? ஐ. வெரி குட். வேர்ப் எது? வருகிறேன். வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? கம். ஸோ நான் வருகிறேன் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் ஐ கம் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நாங்கள் வருகிறோம். நாங்கள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? வி. வருகிறோம் அப்படிங்கிறதுக்கு கம். நீ வருகிறாய். இதில் எது சப்ஜெக்ட்? யூ. நீ வருகிறாய் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? யூ கம். அவர்கள் வருகிறார்கள். இதில் சப்ஜெக்ட் எது? அவர்கள். அவர்களுக்கு என்ன இங்கிலீஷில்? தே. வருகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு கம். ஸோ அவர்கள் வருகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு தே கம். இப்போது கவனமாக கவனிங்க. நான் வருகிறேன் அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஐ கம். அவ்வளோதான். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நான் வருகிறேன், இப்போது நான் வர்றேன், இதை நம்ம ஐ கம். நாங்கள் வருகிறோம், இதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். இப்போது ப்ரெசண்டில் நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வி கம். இப்போது நீ வருகிறாய். நீ வருகிறாய்ங்கிறதும் ப்ரெசண்டில் பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இதுக்கு நம்ம இங்கிலீஷில் யூ கம் அப்படின்னு சொல்லணும். அவர்கள் வருகிறார்கள். தே கம். இப்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா? இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அவன் வருகிறான். அவள் வருகிறாள். அது வருகிறது. ராணி வருகிறாள். இப்போ இந்த 4 சென்டென்ஸை கவனமாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? அவன் வருகிறான். இதில் சப்ஜெக்ட் எது? ஹீ. வெரி குட். அவள் வருகிறாள். இதில் சப்ஜெக்ட் எது? ஷீ. வெரி குட். அது வருகிறது. இதில் சப்ஜெக்ட் எது? அது அப்படிங்கிறது இட். ராணி வருகிறாள். இதில் சப்ஜெக்ட் எது? ராணி. வெரி குட். இப்போது நம்ம ஃபர்ஸ்டே நம்ம படித்தோம். நம்மளோட பாசிட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரில் ஐ வி யூ தேக்கு என்ன ஃபார்மில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம படித்தோம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் V1 ஃபார்மில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஹீ, ஷீ, இட் அண்டு நேம். இது சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் V1 ஃபார்மில் கூட என்ன வரணும்னு படித்தோம்? எஸ், இஎஸ், ஐஇஎஸ். இந்த 3ல் ஏதாவது ஒன்று நமக்கு சேர்ந்து வரணும். அப்போ தான் நம்மளோட சென்டென்ஸ் கரெக்டான சென்டென்ஸாக இருக்கும். இப்போது அவன் வருகிறான் அப்படிங்கிறதுக்கு ஹீ அப்படின்னா அவன், வர்றதுக்கு இங்கிலீஷில் கம். ஆனால் அவன் வருகிறான் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? ஹீ கம் அப்படின்னு சொல்லலாமா? தப்பாக இருக்கும். ஸோ என்ன சேர்த்து சொல்லணும்? நம்ம வேர்போட எஸ் சேர்த்து சொல்லணும். ஸோ அவன் வருகிறான் அப்படிங்கிறதுக்கு ஹீ கம்ஸ். ஹீ கம்ஸ் அப்படின்னா அவன் வருகிறான். அவள் வருகிறாள். இதுக்கு நம்ம வேர்போட எஸ் சேர்த்து நம்ம எழுதணும். ஷீ கம்ஸ். அது வருகிறது. இட் கம்ஸ். ராணி வருகிறாள். ராணி கம்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் போகிறேன். நாங்கள் போகிறோம். நீ போகிறாய். அவர்கள் போகிறார்கள். இப்போது இந்த 4 சென்டென்ஸில் உள்ள சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது அப்படின்னு உங்களால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு சொல்லுங்கள். நான் போகிறேன். இதில் சப்ஜெக்ட் எது? ஐ. வெரி குட். போகிறேன் அப்படிங்கிறது வேர்ப். போகிறேங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? கோ. ஸோ நான் போகிறேன் அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? இதோட ஸ்ட்ரக்சர் என்ன? ஐ, வி, யூ, தே. இந்த 4 சப்ஜெக்ட் கூட ப்ளஸ் வேர்ப், இது V1 ஃபார்மில் இருக்கும். ஸோ நமக்கு சப்ஜெக்ட் வந்து ஐ, வேர்ப் வந்து கோ. ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நான் போகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஐ கோ. அவ்வளவுதான். இப்போது நாங்கள் போகிறோம். இதில் சப்ஜெக்ட் எது? நாங்கள். நாங்கள் அப்படிங்கிறது இங்கிலீஷில் வி. ஸோ நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறதுக்கு வி கோ. அவ்வளோதான். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம பார்க்குற இந்த சென்டென்ஸ். ஸோ நான் போகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஐ கோ. நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறதுக்கு வி கோ. நீ போகிறாய். நீ அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? யூ. இதுதான் இந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். போகிறாய் அப்படிங்கிறதுக்கு கோ.
யூ கோ அப்படின்னா நீ போகிறாய் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் போகிறார்கள், அவர்கள் அப்படிங்கிறதுக்கு தே, போகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு கோ. ஸோ அவர்கள் போகிறார்கள், இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா தே கோ. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா? இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் பெங்களூர் போகிறேன். இதில் நான் வந்து சப்ஜெக்ட், போகிறேன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் கோ, இது வேர்ப். ஸோ நான் பெங்களூருக்கு போகிறேன், அந்த இக்கு அப்படிங்கிறது வரும்போது நம்ம அந்த சென்டென்ஸை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ கோ டு பெங்களூர். பெங்களூருக்கு போகிறேன். நமக்கு தெரியும் இக்கு அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷில் டு அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ நான் பெங்களூருக்கு போகிறேன், இது நம்ம இங்கிலீஷில் ஐ கோ டு பெங்களூர். நாங்கள் பெங்களூருக்கு போகிறோம், இது நம்ம இங்கிலீஷில் சொல்லுங்கள், நீங்களே ட்ரை பண்ணுங்கள். வி கோ டு பெங்களூர். நீ பெங்களூர் போகிறாய், நீ பெங்களூர் போகிறாய். யூ கோ டு பெங்களூர். அவர்கள் பெங்களூர் போகிறார்கள், தே கோ டு பெங்களூர். இப்போது ப்ரெசண்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு செயலை நம்ம இங்கிலீஷில் எப்படி கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவன் போகிறான், அவன் போகிறான், இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஹி கோஸ், அவ்வளோதாங்க. அவள் போகிறாள், ஷி கோஸ். அது போகிறது, இட் கோஸ். ராணி போகிறாள், ராணி கோஸ். இப்போது ஹீ, ஷீ, இட் அண்டு நேம் இந்த 4 சப்ஜெக்ட் வரும் பொழுது அதோட வெர்பு கூட இஎஸ் சேர்த்து நாம் எழுதியிருக்கோம். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் நம்ம கற்றுட்ருக்கோம். இதில் நம்ம இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அவன் பெங்களூர் போகிறான் அப்படின்னா ஹீ கோஸ் டு பெங்களூர். அவள் பெங்களூர் போகிறாள், ஷீ கோஸ் டு பெங்களூர். ராணி பெங்களூர் போகிறாள், ராணி கோஸ் டு பெங்களூர். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா? இப்போ ஃபைனலாக நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். நீங்கள் அதை கண்டிப்பாகவே நீங்களாக அந்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் விளையாடுகிறேன். நெக்ஸ்ட் ஒன் அவர்கள் விளையாடுகிறார்கள். தேர்ட் ஒன் அவள் விளையாடுகிறாள். ஃபோர்த் ஒன் ராணி விளையாடுகிறாள். இந்த 4 சென்டென்ஸுக்கும் உங்களால் கரெக்டாக இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாகவே முடியும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த சேனல் இப்போது தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.